திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக் கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிகாரம் சைவ நெறி பாடசாலை என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில் சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலில் இருந்து ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்கிற வரிசையிலே சிந்தித்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களையும் வருக வருக என்று வரவேற்று அவர்களுடைய பொற்பாதங்களை மனமொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவதற்கு முன்பதாக 12 திருமுறை ஆசிரியர்கள் துதி, திருக்கதவம் அடைதல், திருக்கதவம் திறத்தல், திருப்பள்ளி எழுச்சி போன்ற பாடல்கள் எல்லாம் பாடி நிகழ்ச்சியை துவங்குவதை ஒரு வழக்கமாக வைத்திருக்கிறோம். அந்த வகையிலே இன்றைக்கு உண்டான 12 திருமுறை ஆசிரியர் துதியினை படிப்பதற்காக திண்டுக்கல் மாவட்டம் திண்டுக்கல்லில் வசிக்கக்கூடிய சிவ திருமதி நிர்மலா தேவி அம்மையார் அவர்கள். வாங்கம்மா. திருச்சிற்றம்பலம். திருமுறை ஆசிரியர்கள் 27 துதி. திருஞான சம்பந்தர், நாவரசர், சுந்தரர், திருவாத ஊரர், மற்றை திருமாளிகை தேவர், சேந்தனார், கருவூர தெல்லும் பூந்துருத்தி நம்பி, வருஞான கண்டராதித்தர், வேணாட்டடிகள் வாய்ந்த திருவாளி அமுத, மருவு புருடோத்தமர், சேதிராய மூல மண்ணு திரு ஆலவாயர, ஒரு காரை காலம்மை ஐயடிகள் சேரமான் ஒளிகீரர் கல்லாடனார், ஒன்கபிலர் பரணர் மெய்யுணரர் இளம் பெருமானோடு ஓங்கும் அதிரா அடிகளா, திருமேவு பட்டினத்து அடிகளோடு நம்பியாண்டார் நம்பி சேக்கிலாரும், சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே, சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க. அடுத்து திருக்கதவம் அடைதல். மீண்டும் நிர்மலா தேவி அம்மையார் வாங்க. திருச்சிற்றம்பலம். அருட்பெருகு தனி கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு செறி கடலும் மாம் எனவும் ஓங்கும், பொருட்சமய முதற் செய்வ நெறிதான் பெற்ற புண்ணிய கண் இரண்டெனவும் புவனம் உய்ய, இரு கடவுன் அருளும் உலகம் எல்லாம் ஈன்றாள் தன் திருவருளும் எனவும் கூடி, திருக்கலைஞான் நானென்றும் அரசு சென்று செஞ்சடைவான் கோயில் சேந்தனார் அன்று. திருச்சிற்றம்பலம். அடுத்து திருக்கதவம் திறத்தல். அடியேன். திருச்சிற்றம்பலம். பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றீர்கள், அருமால் ஒற்று பின்னை நீர் அம்மாழுங்கி அரற்றாதே, திருமாமணிசே திருக்கதவம் திறந்த போதே சிவபுரத்து, திருமாலரியா திருப்புயங்கன்
திருத்தால் சென்று சேர்வோமே, திருமாமணி சேர் திருக்கதவம் திறந்த போதே சிவபுரத்து திருமாலரியா திருப்புயங்கன் திருத்தால் சென்று சேர்வோமே, திருத்தால் சென்று சேர்வோமே. அடுத்து நம்முடைய நிகழ்ச்சியில் திருப்பள்ளி எழுச்சி பாடுவதற்காக தென்காசி மாவட்டம், தென்காசிக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய வெங்கடேஸ்வரபுரம் கிராமத்தைச் சேர்ந்த சிவ திருமதி மல்லிகா ராமகிருஷ்ணன் அம்மையார் அவர்கள். வாங்க. திருச்சிற்றம்பலம். முந்திய முதல் நடு இறுதியும் ஆனாய் மூவரும் அறிகிலர் யாவர் மற்றறிவார் பந்தனை வீரலியும் நீயும் நின்னடியார் பழங்கொடில் தோறும் எழுந்தருளிய பரனே செந்தழல் பூரைதிரு மேனியும் காட்டி திருப்பெருந்துறை உரையும் கோயிலும் காட்டி அந்த நன்னாவதும் காட்டி வந்தாண்டாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே, ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. அருமை அருமை அருமை. வாங்க கணபதி ஐயா, பெரும்புலூர் காலை மொழி பாருங்க. கணபதி ஐயா பாட முடியுமா? திருச்சிற்றம்பலம். பெரும்புலர் காலை மூழ்கி பித்தருக்கு பக்தராகி அரும்போடு மலர்கள் கொண்டாங்கு ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்பினல் விளக்கு தூபம் விதியினால் இடவல்லார்க்கு கரும்பினில் கட்டி போல்வார் கடவுர் வீரட்டனாரே. பெரும்புலர் காலை மூழ்கி பித்தருக்கு பக்தராகி அரும்போடு மலர்கள் கொண்டாங்கு ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்பினல் விளக்கு தூபம் விதியினால் இடவல்லார்க்கு கரும்பினில் கட்டி போல்வார் கடவுர் வீரட்டனாரே. கரும்பினில் கட்டி போல்வார் கடவுர் வீரட்டனாரே. திருச்சிற்றம்பலம். போற்றி. நமச்சிவாயம். எடுக்கிறதுக்குள்ள நீங்க ஆரம்பிச்சுங்க. உங்க குரலை கேட்டது அது ஒரு மிக்க மகிழ்ச்சி. நன்றிங்க ஐயா. நன்றி நன்றி நன்றி. நாலு தூதி சொல்லுங்க ஐயா. நாலு தூதி சொல்லுங்க. வந்தறிக்க ஐயா இருக்கீங்களா? நாலு தூதியாவது சொல்லுங்க ஐயா. கணபதி ஐயா. ஐயா நாலு தூதி மட்டும் சொல்லுங்க. சரி. ஊழியர்கோன் எப்பொழுத்தே புகழியர்கோன் போற்றி ஆழி விளைக்கண் மிளப்பதில் அந்த வீரன் நடி போற்றி வாழுது நாவலூர் பன்றுண்டர்பம் போற்றி ஊழிமணி பாதமூரல் போற்றி போற்றி. ஐயா, எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிப்பா. சிவா சிவா சிவ சிவா. திருச்சிற்றம்பலம். விடுங்கய்யா, இதெல்லாம் பெரும் பாக்கியம்.
மற்றுணையாவது நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி. அப்ப எந்நாட்டவர் அடியனும் இன்னொரு அதாவது தத்து மூதிகின்ற தத்து மூதிகின்ற முத்தி சத்தியாமயன் தத்து மூதிகின்ற முத்து முத்தியின் கிளப்பட சிவாத்தை சித்தமணம் 63 நான் மருதுவா. அற்புதம் அற்புதம், அருமை அருமை, அழகா பாடிட்டீங்க. தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலிலிருந்து ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்கிற வரிசையிலே சிந்தித்து வருகிறோம். அந்த வகையில் நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களையும் மீண்டும் ஒரு முறை மனமொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். இப்படி ஒரு களத்தை நமக்கு ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கிற சிகானம் சைவநெறி பாடசாலைக்கும் நம்ம எல்லாம் ஒருங்கிணைத்து அழகு பார்த்து கொண்டிருக்கிற எல்லாம் வல்ல திருவருள் கருணைக்கும் இப்படி மனமார்ந்த நன்றிகளையும் மனமொழி மெய்களாலையும் வணங்கி நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். பிறந்த மொழி பயின்று நமக்கு கால ஓட்டத்தில் காரிய குருவாகவும் காரண குருவாகவும் வந்து இந்த உலகத்தை நமக்கு அறிவித்து தாயாகவும் தந்தையாகவும் பிறகு உலக காரியங்களிலே நம்மை முழுகடித்து அதற்குண்டான காரணங்களை தெரிவித்து பிறகு பொய்யாயின எல்லாம் பொய்யகல வந்தருளி நிலையாமையை கண்டு நிலையானதை தேடி சிவ குருவின் அதாவது குருவரின் அதாவது மூன்றாவதாக இருக்கக்கூடிய காரிய காரண கர்த்தாவாக இருக்கக்கூடிய அந்த குருவினுடைய பெரும் கருணையினாலே திருவடியை நாம் பெறுகிறோம். அதாவது புருவனுடைய அந்த திருவடிக்கு கொண்டு வந்து சேர்த்த அந்த குருவர்களுக்கும் நம்முடைய உடல் பொருள் ஆவி அத்தனையும் சமர்ப்பித்து நிகழ்ச்சிக்குள் நுழைவோம். குருவருள் இல்லை என்றால் திருவருள் இல்லை. இந்த பெரும் கருணையினாலே குருநாதருடைய பெரும் கருணையினாலே நம்முடைய அறியாமை நீங்கி தெளிவு பெறுவோம். அந்த தெளிவு பெறும் பொழுது நமக்கே தெரியும் நம்ம முன்ன இருந்த நிலைமை என்ன, இப்ப இருக்கிற நிலைமை என்ன, நம்ம எந்த அளவுக்கு உடம்பாலையும் மனசாலையும் உள்ள வந்திருக்கிறோம் அப்படின்ற ஒரு தெளிவு நிச்சயம் வரும். அந்த தெளிவு கிடைக்கும்போது தான் தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குரு சிந்தித்தல் தானே. அப்ப குரு இல்லாத வித்தை பாழ். தனியா எப்படி வருவான்ட்டாருன்னா தனியா வந்து குரு அறுபரத்தில் ஒருவன் குருபரனாக ஆலமரத்துக்கு கீழே உட்கார்ந்தார், இல்லைன்னு சொல்லல. ஆனா நம்ம கிட்ட வரும்போது எப்படி வருவார்னா மானுட சட்டை தாங்கி தான் வருவார். மானுட சட்டை தாங்கி தான் வருவார். அப்போ அந்த பெரும் கருணையை நம்ம எண்ணி வியந்து அந்த குரு உபதேசத்தை பெற்று எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாத அந்த குருநாதருடைய பொற்பாதங்களை மனமொழி மெய்களாலே வணங்கி பரிபூர்ணமான அந்த ஞானத்தை நாம் பெறணும். திருச்சிற்றம்பலம். ஞானம் பெறுதல் வேறு, ஞான அனுபூதி பெறுதல் வேறு. எல்லாருக்கும் தெரியும் நெருப்பு சுடணும். எத்தனை பேர் சூடு பட்டிருக்காங்க? சூடு பட்டவங்க அனுபூதி பெற்றவர்கள். சுடுன்னு தப்பிச்சவங்க ஸ்மார்ட் ஒர்க் பண்றவங்க. அந்த அனுபவமே ஆசானாக வாழ்க்கையில் நடந்த எல்லா சம்பவங்களிலும் அனுபவமே ஆசானாக சிலருக்கு அமைஞ்சிடும். அந்த அனுபவ ஆசான் வந்து யதார்த்தமான அந்த சிவகுருவை நமக்கு அறிமுகப்படுத்தி வச்சிடும். அதான் அந்த ரகசியம் சிவபெருமானுக்கு. சாமியோட பெருங்கருணையினால நமக்கு எல்லாமே சரியா வாய்ச்சிருக்குது. இப்படி அதிகாலையில் சிந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பையும் சாமி கொடுத்திருக்கிறாரு. அந்த வகையில எல்லாருக்கும் நம்ம நன்றி சொல்லி திருமூல நாயனாருடைய பொற்பாதங்களை மனமொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சிக்குள்ள போலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். மீண்டும் அதே வசனம் தான்.
குருவருள் இல்லைன்னா திருவருள் இல்லை. அந்த குருநாதருடைய பாதத்தை பிடிச்சு தான் நம்ம என்ன பண்ணணும், ஏற்கனவே அனுபவிச்சிருக்காங்க இல்லையா, பதி பசு பாசம். பாசத்துல இருக்கிற நம்மள பசுமாம் தன்மையை பெறச் செய்து, நீ ஒரு உயிர்ன்ற ஒரு தன்மையை நமக்கு பெறச் செய்து, அந்த பசுமாம் தன்மையிலிருந்து பதியாம் தன்மை அடைவதற்கு ஒரு குருநாதர் தேவைப்படுறார். ஒரு ஓடக்காரன் தேவைப்படுறான். இந்த கரையிலிருந்து அந்த கரையில போட்டு போறது. அதாவது இந்த மாயா சமுத்திரத்துல நீச்சல் அடிச்சு முன்னுக்கு வர முடியாது. கரை ஏற முடியாது. அதான் மாயா சமுத்திரம்னு பேரு. இந்த மாயா சமுத்திரத்துல கரை ஏறணும்னா குருநாதருடைய உதவி இல்லாம கரையேற முடியாது. இந்த கரையிலிருந்து அந்த கரையில உங்களை கூட்டு போகணும். எப்படி கூட்டு போவாரு? உங்க அறியாமையை நீக்கி உங்களுக்கு தெளிவை கொடுத்து அந்த ஓடத்துல உங்களை கூட்டு போவார். ஆனால்தான் அந்த குருவை நமக்கு வேணும். அப்படிப்பட்ட மாயா சமுத்திரத்துல பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தாதார் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, இது பெருங்கடல். இது செஞ்ச வினைக்கு ஏத்த மாதிரி நம்ம திருப்பியும் பிறக்கணும். செஞ்ச பாவம் சும்மா விடுமா அப்படின்னு சொல்ற மாதிரி, அது அந்த வினைகளுக்கு ஏற்றவாறு நம்ம திருப்பியும் பிறவி எடுத்தே தீரணும். அந்த பிறவி எடுக்கிற வேலையே இல்லாம செய்யறதுதான் குருவருள். இந்த பிறவியிலேயே எல்லாத்தையும் நம்ம முடிச்சுட்டு போயிடணும். அவ்வளவுதான். பட்டதே போதும். மீண்டும் மலம் மூத்திரத்துல அவஸ்தைப்படுறதுக்கு நாங்க தயாரா இல்லை அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துட்டீங்கன்னா, ஒரு தெளிவுக்கு வந்துட்டீங்கன்னா, உங்களுக்கு மறுபிறப்பு இல்லை. நிச்சயம் உங்க குருநாதர் தேடி வந்துருவார். உங்களை தேடி யார் வருவாங்க? குருநாதர் வந்துருவார். அதுல எந்த மாற்று கருத்து இல்லை. இது பக்குவப்பட்ட ஆன்மாக்களுக்கு இது சாத்தியம். வினையில சூழ்ந்திருக்கிற ஆன்மாக்களுக்கு இது ஒரு கேளிக்கையாகவும் வேடிக்கையாகவும் இருக்கும். ஏன்னா அவங்க வினையினால ஆட்பட்டதுனால ஆணவத்தில் இருப்பாங்க, கண்மத்தில் இருப்பாங்க, மாயில் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் இது ஒரு கிண்டலாகவும் கேலியாகவும் தெரியும். ஏன்னா வாழ்க்கையை அனுபவிச்சவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் வாழ்க்கையுடைய இன்னல் என்னன்னு, வலி வேதனை என்னன்னு. அப்போ விருப்பு வெறுப்புக்கு அப்பாற்பட்ட ஒரு சூழல் ஏற்படும். அந்த சூழல் தான் நடுநிலைமையான சூழல். அதான் சாமியோட இருப்பிடம். இந்த விருப்பம் இல்லாம வெறுப்பும் இல்லாம ஒட்டியும் ஒட்டாம எந்த சூழல் வந்தாலும் எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா, சாமி உங்களுக்கு பெருங்கருணையோட உள்ள இருக்கிறாருன்னு அர்த்தம். குருவருளுக்கு நீங்க பாத்திரம் ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். அப்படி அந்த குருவருளை மீண்டும் ஒரு முறை மனமொழி மேகலாலை வணங்கி திருமந்திர நிகழ்ச்சிகள் நுழையலாம். திருமந்திரத்தினுடைய ஆசிரியராக இருக்கக்கூடிய திருமூல நாயனருடைய பொற்பாதங்களை மனமொழி மேகலாலை வணங்கி பாட்டுக்கு போவோம். திருமந்திரத்தில் 3ஆம் தந்திரத்தில் 18வது தலைப்பாக இருக்கக்கூடிய கேசரி யோகம். இந்த கேசரி யோகம் என்றது ஆற்றலை ஒருங்கிணைத்தல், ஆற்றலை ஒருங்கிணைத்தல். கேசரி யோகத்துக்கு என்ன சொல்லலாம்? ஜீவாத்மா பரமாத்மா இணைவு ஒரு யோகம். அதுபோல நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய ஆற்றல் வீணாக நிலையில்லாததை எண்ணி எண்ணி கழிந்து போவதை விட்டு நிலையானதை பிடித்து நிற்பதுக்கு பேர் சிம்மம். அதுக்கு பேர் நரசிம்மம். அதாவது நிலையில்லாததை எண்ணி சக்தியை விரயமாக்குவதை விட்டு மடைமாற்றம் செய்து புரு நடுவில் கொண்டு வந்திருக்கு பேருன்னா சிம்மம், ஆற்றலை குவித்தல். அப்போ நரன்னா மனிதன். அப்போ எவன் ஒருவன் தன் ஆற்றலை புரு நடுவில் குவித்து விட்டானோ அவன் நரசிம்மன். நரசிம்மன் ஏன்னா ஆற்றலை குவிச்சிட்டான் இல்லையா. அப்போ நரசிம்மன்னா யாருன்னா சுக்கிலத்தை ஒருங்கே கையாள தெரிந்தவன். அதான் அந்த நரசிம்மர் போட்டோ பார்த்தா அவங்களுக்கு தெரியும். ஆற்றலை ஒருங்கே குவிச்சிட்டீங்கன்னா சுக்கிலம் உங்க கையில வந்துடும். மடியில மகாலட்சுமி இருக்கும். நரசிம்மர் படத்துக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு மகாலட்சுமி இருக்கும். அது என்ன அர்த்தம்னா, எவன் ஒருவன் இந்திரியங்கள் வழியாக சக்தியை வீணாக்காமல் தன் சிம்மாசனம் என்று சொல்லக்கூடிய பராசக்தியினுடைய ஆற்றலை நிலையில்லாதது மேல் செலுத்தாமல் நிலையானதான புருவ நடுவில் செலுத்தி ஐக்கியப்படுத்தி ஆற்றலை குவித்து அங்கே சத்து சித்து ஆனந்தம் பெற்றானோ அவனே சிம்மாசனம் பெற்றவனாகின்றான். அவனே நரசிம்மனாகிறான். அப்போ நரன் என்பது மனிதன்,
சிம்மம் என்பது ஆற்றலை குவித்தவன். அப்போ ஒருங்கே குவித்தவனுக்கு நரசிம்மன் என்று பெயர். அவன் கைவசம் சுக்கிலும் வசமாகி விடுகிறது. அதான் மகாலட்சுமி. மகாலட்சுமி ஆளக்கூடிய ஆற்றல் அவனுக்கு, சுக்கிலத்தை கையாளக்கூடிய ஆற்றல் அவனுக்கு கிடைத்து விடுகிறது. இதுதான் அந்த நரசிம்மர் படத்தினுடைய அடையாளம். இதுக்கப்புறம் நரசிம்மரை பார்த்தீங்கன்னா, எவன் தன் தசேந்திரியங்களை, அதாவது இந்திரியங்களை வென்று புருவ நடுவிலே சக்தியை குவித்தானோ அவனே நரசிம்மன். இதான் சிம்மம். இதான் கேசரி யோகம். கேசரி யோகம் செய்யறவன் எல்லாருமே நரசிம்ம பதத்தை அடைவான். அப்போ வெறும் படத்தை மட்டும் பார்த்துட்டு அதனுடைய ரகசியத்தை என்னன்னு தெரியாம போனவெல்லாம் நிறைய பேர் இருக்கான். கையெடுத்து கும்பிட்டு கும்பிட்டு போவான். ஆற்றலை குவித்து தன்னிலிருந்து வெளியே போகக்கூடிய அந்த ஜீவசக்தியான அந்த சக்தியை வெளியே தள்ளாமல், விரயமாக்காமல், ஆடாமல் அசையாமல் சிம்மத்தில் உட்காந்து வஜ்ராசனத்திலேயோ அல்லது சுகாசனத்திலேயோ உட்காந்து கையை ரெண்டும் கோத்துக்கணும், அல்லது கையை ரெண்டும் கோத்துக்கணும் தைரியம் வரும். இந்த உலகமே இடிஞ்சு விழுந்தாலும் நான் சாமியை பார்க்கறத விடமாட்டேன்னு சொல்லிட்டு புறநடுவில் பார்த்து யார் ஒருத்தர் சக்தியை குவிச்சிட்டாங்களோ அவங்க தான் கேசரி யோகத்திற்கு தயாரானவர்கள், சிம்மாசனம் பெற்றவர்கள். அதுதான் நரசிம்மம். அதான் அந்த இதுக்கான அடையாளம். வேற எதுவும் இல்லை. தன்னை வென்றவன் தரணி ஆள்வான். அப்ப ஆளக்கூடிய பக்கம் சிம்மத்துக்கு உண்டு. சிம்மத்துக்கு ஆட்சி தான் முக்கியம். நீங்க ஒண்ணா பாருங்க, சிம்மம் ஆட்சி செய்யும். சிம்மம் ஆட்சி செய்யும். அப்போ ஆற்றலை ஒழுங்கா குவிச்சிட்டீங்கன்னா நம்ம ஆட்சிக்கு வந்துருவோம், அவ்வளவுதான். இல்லைன்னா அது கொண்டு போய் நம்மள வீழ்த்திடும். ஒண்ணு சிங்கத்துக்கு நம்ம இரையாயிடணும், இல்லைன்னா சிங்கத்தை கொண்டு வந்து கட்டிடணும். அப்ப குருநாதருடைய உதவி இல்லாம ஆற்றலை கட்டுவது என்பது சாத்தியமில்லை. அப்ப குரு உபதேசம் ரொம்ப முக்கியம். இப்போ நரசிம்மன்னா என்னன்னு தெரிஞ்சு போச்சுல்ல. அப்ப ஆற்றலை கொண்டு ஒரு இடத்துல குவிச்சவனுக்கு பேர் நரசிம்மன்னு பேரு. அவனுடைய கண்ட்ரோல்ல மகாலட்சுமி வந்துடும். அதாவது சுக்கில எல்லாம் இந்திரியங்கள்லாம் அவன் கண்ட்ரோல்ல வந்துடும். அதான் மடியில மகாலட்சுமி வச்சிருக்கிறது. இதுதான் அடையாளம். இந்த உண்மையை தெரிஞ்சு இந்த கேசரி யோகத்துக்கான அடையாளத்தையும் ஒரு சின்ன உதாரணத்தோடு நம்ம பார்த்து, கேசரினா என்னன்னு தெரிஞ்சு போச்சா, சிம்மம்னா என்னன்னு தெரிஞ்சு போச்சு, நரசிம்மம்னா என்னன்னு தெரிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் நரசிம்மத்துக்கு எவனா விளக்கம் கேட்டான்னா, யாராவது விளக்கம் கேட்டாங்கன்னா அருமையா சொல்லுங்க. தன்னுடைய சக்தியை கழுத்துக்கு கீழே வீணாக்காமல் யார் ஒருவர் தன் ஆற்றல் முழுவதும் புருவ நடுவிலே செலுத்தி அங்கே சக்தியை விரயமாக்காமல், ஆடாமல் அசையாமல் நிலைநிறுத்தி விட்டார்களோ அவனுக்கு நரசிம்மன், அவளுக்கு பராசக்தி, அவளுக்கு யோகினி. ஆம்பளையா இருந்தா யோகி, பொம்பளையா இருந்தா யோகினி. அவ்வளவுதான். சக்தியை குவிச்சிட்டா இல்லையா, சிம்மத்தை ஆளக்கூடிய ஆற்றல் வந்துருச்சு. அவங்க எல்லா விதமான சக்தியும் பெறுவார்கள். அதான் நரசிம்மம், சிம்மேஸ்வரி. இந்த பதத்தை எல்லாருமே அடையலாம். அதுக்கான வழிதான் இந்த கேசரி யோகம். சரியா? இப்ப பாடலுக்கு போலாம். திருச்சிட்டோம். கேசரி யோகம்னா விளக்கம் பார்த்தாச்சு, நரசிம்மம்னா என்னன்னு சொல்லியாச்சு. அப்ப சக்தியை குவிக்கிற கலையை குருநாதருடைய உதவியோட தான் நம்ம என்ன பண்ணோம், கத்துக்கிறோம். சரியா? சிவாய நம. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். பாடல் எண் 9. தீவினையாட திகைத்தங்கு இருந்தவர் நாவினை நாடின் நமனுக்கிடமில்லை, பாவினை நாடி பயனற கண்டவர் தேவினை ஆடிய தீங்கரும்பாமே. தீவினையாட திகைத்தங்கு இருந்தவர் நாவினை நாடின் நமனுக்கு இடமில்லை, பாவினை நாடி
பயனற கண்டவர் தேவினை ஆடிய தீங்கரும்பாமே. பாடல பதமா பிரிச்சு பார்த்துடலாம். தீவினை ஆட திகைத்து அங்கு இருந்தவர் நாவினை நாடின் நமனுக்கு இடமில்லை, பாவினை நாடி பயனற கண்டவர் தேவினை ஆடிய தீங்கரும்பாமே. இன்னொரு முறை பதமா பார்த்துடலாம். சிவசிவா. தீவினை ஆட திகைத்தங்கு இருந்தவர் நாவினை நாடின் நமனுக்கு இடமில்லை, பாவினை நாடி பயனற கண்டவர் தேவினை ஆடிய தீங்கரும்பாமே. இப்ப பாடலுக்கு நான் பொழிப்புரைய தர்மயாதன் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். முன் செய்த தீவினை வந்து விளையாட அவ்வாடலை போக்க வழியறியாது நின்றவர் கேசரி யோகத்தை செய்யின் அவ்வாடல் இல்லையாய் விடும். முன் செய்த தீவினை வந்து விளையாட அவ்வாடலை போக்க வழியறியாது நின்றவர் கேசரி யோகத்தை செய்யின் அவ்வாடல் இல்லையாய் விடும். மேலும் அதனாலே அவருக்கு சிவனோடு கூடி திளைத்ததற்கு இனிய கரும்பு போலும் திருவருளும் கிடைப்பதாகும். இன்னொரு முறை, எல்லாமே காரண காரியத்தோட தான் நடக்குது. இன்னைக்கு யார் யாருக்கு இந்த பாட்டு போய் சேரணுமோ சத்தியமா போய் சேரணும் நம்புறேன். முன் செய்த தீவினை வந்து விளையாட அவ்வாடலை போக்க வழியறியாது நின்றவர் கேசரி யோகத்தை செய்யின் அவ்வாடல் இல்லையாய் விடும். மேலும் அதனாலே அவருக்கு சிவனோடு கூடி திளைத்ததற்கு இனிய கரும்பு போலும் திருவருளும் கிடைப்பதாகும். இது பொழிப்புரை, பாடலுக்கு உண்டான விளக்கம். இப்போ யதார்த்தமா நம்ம சைவநெறி பாடசாலையில நமக்கு திருமூல நாயனார் என்ன சொல்ல வராரு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். திருச்சிற்றம்பலம். பொழிப்புரையை பார்த்துட்டோம். தீவினை ஆட திகைத்தங்கு இருந்தவர், அவ்வளவுதான். தீவினை ஆடன்றதுலயே பெரிய விளக்கம் கொடுத்தாங்க. முன் செய்த தீவினை வந்து விளையாட, அதாவது இப்ப அடிக்கடிக்கு நான் அடியேன் நிகழ்ச்சியில சொல்லுவேன், செய்த பாவம் சும்மா விடுமா, செஞ்ச பாவம் சும்மா விடுமா. சும்மா விடுமான்னா நம்ம அறிந்து அறியாமல தெரிந்து தெரியாமல செய்வோம். ஆனா நம்மள வருத்தம். அப்ப வருந்தாமல் இருப்பது, அது வாட்டாம இருக்கிறதுக்கு ஒரு வழிய கேசரி யோகத்துல ஒரு வழி சொல்றார் சாமி. ஏன்னா நம்ம உடம்பே பிணிதான், பிறவியே பிணிதான். பிறவியே பிணிதான். நல்வினை தீவினை அடிப்படையில தான் நம்ம உடம்பு எடுத்திருக்கிறோம். ஆணாவோ பெண்ணாவோ அலியாவோ வந்திருக்கிறோம். செல்லா நின்ற தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்தளித்தேன் எம்பெருமான். அப்ப வந்தவங்க எல்லாரும் வினையினாலதான் வந்திருக்கிறாங்க. வினை இல்லைன்னு நம்ம இங்க வர முடியாது. அப்ப பாக்குற தேகம் எல்லாம், பாக்குற செடி கொடி எல்லாமே வினையினால்தான் இருக்கு, வேற யாரும் இல்லை, கர்மாதான். தன்னுடைய கர்மத்தை, தன்னுடைய கர்மாவை, தன்னுடைய வினையை அது கழிப்பதற்காக வந்திருக்கு, அவ்வளவுதான். ஒரு ஆணாவோ ஒரு பெண்ணாவோ ஒரு அலியாவோ இல்ல இந்த தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்தெழுச்சி செடியாவும் மரமாவும் புல்லாவும் பூடாவும் புழுவாவும் மரமாவும் என்ன பண்றது, தன்னுடைய வினையை கழிக்கிறதுக்கு வருது, அவ்வளவுதான்.
அப்ப தீவினை நமக்கு இல்லைன்னு நினைக்க கூடாது. எல்லாரும் அந்த வினையை செஞ்சுதான் வந்திருக்கிறோம். அதனாலதான் இந்த பிறவி நமக்கு வந்திருக்கு. அப்போ முன் செய்த தீவினை வந்து விளையாட அப்படின்றத நம்ம பொழிப்புரையில பார்த்தோம். தீவினை ஆட அப்படின்னா தீவினை வந்து ஆடுமான்னா ஆடும். எப்படி ஆடுன்னா உருத்தம். அதுதான் நான் அடிக்கடி சொல்ல, செஞ்ச பாவம் சும்மா விடுமா? அவங்கவுங்க வினை அவங்கவுங்க தான் அனுபவிக்கணும். அப்போ அவங்கவுங்க வினை அவங்கவுங்க தான், என்னதான் தாயா பிள்ளையா இருந்தாலும் வாயும் வயிறும் வேற, என்னதான் அண்ணன் தம்பிகளா இருந்தாலும் சரி வாயும் வயிறும் வேறதான், என்னதான் அக்கா தங்கச்சிகளா இருந்தாலும் வாயும் வயிறும் வேறதான், வலியும் வேதனை வேறதான். யார் யார் என்ன அனுபவிக்கணும் அதை அனுபவிச்சுதான் ஆகணும். அதுல மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. எல்லாம் விதிப்பா, வினை பயன்பாடு. ஆனா விதியை மாற்றக்கூடிய ஒரு வழியை சாமி இங்க சொல்றார். இந்த பாடல் அப்ப முன்ன செஞ்ச வினை வந்து நம்மள வந்து தீவினைனால நல்வினை பயனை பாருங்க. என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே இருங்கடல் வையத்து, அந்த புண்ணியத்தினால நம்ம சேனலுக்கு வந்திருக்கிறோம். இந்த புண்ணிய கணக்கு இருக்கிறதால நம்ம சிகாரம் சைவநெறி பாடசாலைக்கு வந்துட்டோம். சரி, என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே இருங்கடல் வையத்து முன்னம் நீ புரி நல்வினை பயனிடை முழுமணி தரளங்கள் மண்ணு காவிரி சுழ்திருவலம் சுழி வானனை வாயார பன்னியாதரித்து ஏத்தியும் வழிபடும் அதனாலே என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே இருங்கடல் வையத்து உன்னம் நீ புரி நல்வினை பயனிடை முழுமணி தரளங்கள் மண்ணு காவிரி சுழ்திருவலம் சுழி வானனை வாயார பன்னியாதரித்து ஏத்தியும் வழிபடும் அதனாலே. அப்போ நம்முடைய நல்வினையால திருநீர் பூசிருக்கிறோம். அந்த என்ன புண்ணியம் செய்தனே நெஞ்சமே இருங்கடல் வையத்து, அப்ப நெறிக்கு வந்திருக்கிறோம். அப்போ புண்ணியம் பண்ணிருக்கிறோம், திருநீர் பூசுறோம், நெறிக்கு வந்திருக்கிறோம், ருத்ராட்சம் போட்டிருக்கிறோம், அஞ்செழுத்து கிடைச்சிருச்சு, 12 திருமுறை கிடைச்சிருச்சு, 14 சாஸ்திரம் கிடைச்சிருச்சு, வழி கிடைச்சிருச்சு, சாமி கிடைச்சிட்டாரு, 63 நாயன்மார்கள் கிடைச்சிட்டாங்க, அருளாளர்கள் கிடைச்சிட்டாங்க. இனி ஒரு கவலையும் இல்லை, அஞ்சுவது யாதொன்றும் இல்லை, அஞ்ச வருவதும் இல்லை. போதா குறைக்கு குருநாதன் கிடைச்சிட்டாரு. குருவர்கள் இல்லைன்னா திருவள்ளுவர், குருவும் கிடைச்சிட்டாரு. சமயத்தை விளக்குறதுக்கு குருவும் கிடைச்சிட்டாரு. அப்ப இது புண்ணியம் தானே. அப்ப இது புண்ணிய கணக்கு, இது புண்ணிய கணக்கு. நம்ம அனுபவிக்கிற துன்ப பாவ கணக்கு. இது புண்ணிய கணக்கு. இது உள்ள வந்துட்டோம் இல்லையா, இது புண்ணிய கணக்கு. ஆனா வந்தோம் நமக்கு ஒரு கஷ்டம் இருக்குதுன்னு சொன்னா, வருத்தம் இருக்குதுன்னு சொன்னா அது பாவ கணக்கு, அது வாட்டும். அதைத்தான் சொல்றாரு. இப்ப குருநாதரோட தயவுனால, குரு உபதேசத்தினால தீவினை ஆட திகைத்தங்கு இருந்தவர், திகைத்துனா என்ன செய்ய போறேன்னு தெரியலையே, முன் செய்த தீவினை வந்து விளையாடா வினை ஆடலை போக்க வழியறியாது நின்றவர். வழியறியாதுன்னா என்ன பண்ணணும் தெரியலையே சாமி, என்னை வந்து வாட்டுதே. அப்ப அந்த வாற்ற அந்த விஷயத்தை போக்குறதுக்கு தான் கேசரி யோகத்தை சாமி நம்மள நாவினை நாடி நமனுக்கு இடமில்லை. ரெண்டாவது அப்ப தீவினை ஆட திகைத்து அங்கு இருந்தவர், அப்படி நம்மள வாற்ற அந்த வினை இருக்கு இல்லையா, நீ என்ன கதி அடைவியோ, எத்தனை பேர் சாப்பிட்டு இருப்பாங்க, நீ நல்லா இருப்பியா, நீ என்ன கதி அடைவியோ அப்படின்னு. நான் சிவகதி தான் அடைய போறேன், நல்லா தெரியும். ஆனா சாபம்னு ஒண்ணு இருக்குல்ல, யார் பள்ளியாவது விழுந்திருப்பீங்கல்ல,
யாருடைய வயிற்றுல விழுந்திருப்பீங்கல்ல, இப்ப இல்லைனாலும் எப்பயும் சரி. அந்த சாபம் தொடரும் இல்ல. அதுதான் தீதும் நன்றும் பெருதரவார். யாரையும் நம்ம நொந்துக்க கூடாது. எப்போ ஒரு வினை நடந்திருக்குது, எப்போ நம்ம சாபம் விட்டுருப்போம், அவங்க சாபம் விட்டுருப்பாங்க. அந்த வாக்கு என்ன பண்ணிருக்கும், இப்ப பளிச்சுன்னு இருக்கும். அதுதான் துன்பம். அதான் துன்பம். அது வந்து நம்மள என்ன பண்ணும்? நான் யாருக்கும் தீங்கு செய்யலையே, நான் யாருக்கும் தீங்கு செய்யலையே. ரைட்டு. நான் யாருக்கு என்ன பாவம் பண்ணேன்? நான் யாருக்கு என்ன பாவம் பண்ணேன்? சரி. நான் யாருக்கு என்ன துரோகம் பண்ணேன்? ரைட்டு. இப்ப இல்ல. அது எப்போ நடந்ததோ யாருக்கு தெரியும்? அந்த அட்டவணை நமக்கு தெரியாது இல்ல. நம்மள அந்த சார்ட் வச்சிருக்கிறோம் இல்லையே. ஆனா தவத்தால உணரலாம். அது நம்முடைய வினையின் தீவினையினுடைய அடிப்படையில் தான் நமக்கு இந்த நோய் வந்திருக்குது, நமக்கு நல்லா தெரியும். நம்ம செஞ்சதனுடைய விளைவு தான் இது ஏற்பாடு ஆயிருக்குன்னு நல்லா தெரியும். தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம என்ன பண்ணோம், கப்பு சிப்புன்னு அடங்கி, அப்பா ஏதோ செஞ்சுட்டேன் நான், அவ்வளவுதான். எனக்கு தெரியல. அறியாமையினால செஞ்சுட்டேன். அது என்ன வந்து வாட்டுது. அது நோயா வந்திருக்கு. என்ன காப்பாத்து சாமி, அவ்வளவுதான். அப்ப யார் ஒருத்தர் இப்படி சரணடைகிறாங்களோ அவங்களுடைய வினை இருவினை ஒப்பா மாறும். அப்ப இருவினை ஒப்புன்றது என்னன்னா சரணாகதம் செய்தல். அறியாமையினால நான் செய்யறேன்னு பண்ணி மாட்டிக்கிட்டேன். எப்போ நீதான் படைச்சு காப்பாத்தி அழிச்சு மறைக்கிறன்ற உண்மை தெரிஞ்சுக்கணும், அன்னைக்கே என் வினையை நான் உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன், அவ்வளவுதான். நீ இல்லைன்ற நினைப்புல நான் பண்ண தப்பு வேற, நீ இருக்கிறன்னு தெரிஞ்ச பிறகு ஒப்படைக்கிற ஒப்படைப்பு வேற. ஆஃப்டர் செல்ஃப் ரியலைசேஷன், பிஃபோர் செல்ஃப் ரியலைசேஷன். தன்னை அறிதல் என்பது இறைவன் நடத்துறான்ற அறிவுதான். அதுக்கு முன்னாடி வண்டி சாவி என்கிட்ட இருக்குதுன்னு நினைச்சுன்னு நான் மமதையில இருந்தேன். என்னவோ வண்டியை நான் தான் ஓட்டுறேன்னு. அது 3 ஆணவம் கண்மம் மாயி 3 சேர்ந்ததுனால இருள்ல மறைஞ்சிருக்கிறதுனால வண்டி நம்ம கிட்ட இருக்குது நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். சத்தியமா வண்டி சாவி நம்ம கையில இல்ல. அப்போ வண்டி எங்கேயோ நின்ன பிறகுதான் நமக்கு அருமை தெரியுது, வண்டி நம்மளால ஓட்ட முடியாது, அவன் தான் நடத்தணும்னு. அதுக்கு அந்த வழி வந்த பிறகுதான் தெரியுது. இப்ப அறியாமையினால இவ்வளவு நாளா நம்ம இருட்டுல வண்டி ஓட்டி இருந்திருக்கிறோம். எங்கேயோ மோதன பிறகுதான் தெரியுது. அதுதான் செஞ்ச தீவினை. அப்போ அந்த தீவினை வந்து நம்மள என்ன பண்ணும், வதைக்கும். அறியாமையில தான் செஞ்சிட்டோம். அதான் அறிந்தும் அறியாமலும் அறியாமையில தான் செஞ்சிட்டோம். அப்ப அந்த தீவினை வந்து வாட்டுது இல்லையா, வடுதானே. அப்ப அந்த வாற்ற வினையை போக்குறதுக்கு சாமி என்ன சொல்றாங்கன்னா, முன் செய்த தீவினை வந்து விளையாட வாடலை போக்க வழியறியாது நின்றவர் கேசரி யோகத்தை செய்யின். ஒருவேளை செய்யின்றார். அப்படி யாராவது பரிதவிக்கிறாங்க, உங்க கண்ணு முன்னாடி வினையினால ரொம்ப பரிதவிக்கிறாங்கன்னா அவங்களை கொண்டாந்துங்க சிகார சைவநெறி பாடசாலை. இந்த கேசரி யோகத்தை அவங்களுக்கு சொல்லி கொடுத்துடலாம். அப்படி அவங்க சப்போஸ் உட்காந்து ஒரு 24 நிமிஷம் பயிற்சி எடுத்துட்டாங்கன்னா பஞ்சு பஞ்சா போயிடும். சூரியனை கண்ட பனித்துளி போல புருவ நடுவில் வச்சு எரிச்சிடலாம். எதன்னா அந்த தீவினை. அப்படி கேசரி யோகத்தை செய்யும் போது அந்த தீவினையினுடைய தாக்கம் இல்லாதது ஆகிவிடும். எவ்வளவு ஒரு சத்தியமான பாட்டு பாருங்க. நீங்க மட்டும் எப்படிங்க ஐயா நிம்மதியா இருக்கிறீங்க? எப்பவும் ஒரு கவலையே இல்லாத ஒரு குழந்தை மாதிரி இருக்கீங்களா? அதுக்கு எவ்வளவு உட்கார்ந்து இருக்கணும்? எத்தனை மணி நேரம் உட்கார்ந்து இருக்கணும் தவத்துல? அவன் வினையை அவன் தான் இருக்கணும். அப்ப எரிக்கணும். அந்த கேசரி யோகத்துல வச்சு புத்தி தெரிஞ்ச நாள் முதலா செஞ்ச வினையை நல்லா திருப்பியும் ஒரு ரீகால் பண்ணி, நினைவு தெரிஞ்ச நாள் முதலா உங்களுக்கு ஏற்பட்ட வாழ்க்கையில் ஏற்பட்ட நெடுங்காலம் ஏற்பட்ட அந்த சின்ன வயசு ஞாபகம் இருக்குல்ல, அதுல இருந்து நினைச்சுக்கினே வாங்க. புருவ நடுவுல கவனத்தை வச்சிருங்க.
உங்களுக்கு புத்தி தெரிஞ்ச நாள் முதலா நம்ம எதனா தப்பு பண்ணிருக்கோமா? நம்ம தானே அலச போறோம். நம்ம வீட்டை நம்ம தானே அலச போறோம். நம்ம டாய்லெட் நம்ம தானே கழுவணும். நம்ம கிச்சனை நம்ம தானே கழுவுறோம். அது மாதிரி நம்ம உடம்புக்குள்ள இந்த கடந்த நினைவுகள் இருக்குல்ல, அது மொத்தம் அப்படியே அலசுங்க. தலைகழுவும் போலாம், இல்ல அங்கிருந்து இங்க வரலாம். உங்களுக்கு எப்படி உத்தேசம் பாருங்க. உங்களுக்கு நான் வினையை கடிக்கிற வித்தையை சொல்லித்தரேன். உட்காந்துருங்க தவத்துல. ஒரு காலக்கோடு போட்டுக்குங்க. எந்த வருஷம் நீங்க பிறந்தீங்கன்னு போட்டுக்குங்க. அந்த வருஷத்துல இருந்து உங்களுக்கு முதல் நினைவு தட்டிய நாளை நினைங்க. நல்லா ரீகால் பண்ணுங்க. அம்மாவை பார்த்தது, அப்பாவை பார்த்தது, முதல் நிகழ்வு அப்படியே வாங்க. 1 வயசு, 2 வயசு, 3 வயசு, 4 வயசு, 5 வயசு, 6 வயசு, 7, அப்புறம் 1வது, 2வது, 3வது, 4வது எல்கேஜி போனது. அப்படியே அந்த வண்டியை ஓட்டிக்கிட்டே வாங்க. ஏன்னா அரியா பருவத்துல நீங்க பாவம் செய்ய வாய்ப்பு இல்லை. 21 வயசுக்கு கீழே இருக்கிறது எல்லாமே பாவ கணக்குல வராதுன்னு வச்சுக்கோங்க. 21 வயசு இல்ல 12 வயசுக்கு கீழே அதெல்லாம் வராது. ஏன்னா அறியாமையுடைய உச்சம், இன்னோசென்ட்னு சொல்லக்கூடிய உச்சம். அதெல்லாம் அப்படியே கழிச்சுட்டே வாங்க. 1வது, 2வது, 3வது, 4வது, 5வது, 6வது, 7வது, 8வது, 9வது, 10வது, 11வது, 16 வயசு வரலாம் வச்சுங்க. 16 வயசுக்கு கீழே நீங்க எதை செஞ்சாலும் பாவத்துல வராதுன்னு வச்சுக்கோங்க. அது வினையில வராது. குழந்தை, அறியாமை, இன்னோசென்ட். இந்த 16, 17, 18 அப்படியே அந்த 16, 17, 18ல அப்படியே வண்டியை ஓட்டுங்க. நீங்க என்னென்னலாம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னு யோசிங்க. அது நல்லது இருக்கும், கெட்டது இருக்கும். கெட்டதெல்லாம் அப்படியே எரேஸ் பண்ணினே வாங்க. சாமிகிட்ட ஒப்படைச்சிட்டே வந்துருங்க. 10, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24 அப்படியே காலக்கோடு வருஷத்தை போட்டு 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 பார்த்து பார்த்துனே வாங்க. இதுல ரொம்ப ஹர்ட்டான இடம், ரொம்ப ஏமாந்த இடம், ரொம்ப வலி அனுபவிச்ச இடம், ரொம்ப சாபம் வாங்கின இடம்லாம் இருந்ததுன்னா அந்த இடத்தை கடக்கும் போது கோவப்படக்கூடாது, எமோஷனல் ஆகக்கூடாது. அந்த வருடத்தை கடக்கும் போது கோபமோ எமோஷனல் ஆகக்கூடாது. இதுக்கு புடம்போடு, அதாவது வினையை சீரமைத்தல். வினை சீரமைத்தல்னு இதுக்கு பேரு. அதான் சொன்னேன், செஞ்ச பாவம் சும்மா ஓடுமான்னு சொன்னது இதுதான். அப்போ அந்த 16ல இருந்து கணக்கு பண்ணிக்கோங்க. யாருக்கு என்ன பண்ணும், ஏது பண்ணும், அந்த 16வது வருஷத்தோட ஒப்பிட்டு 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 பார்த்துனே வாங்க. பழைய கணக்கெல்லாம் க்ளோஸ் பண்ணினே வாங்க. சிக்கல்ல நீங்க தான் இருக்கணும், வேற யாரும் இருக்க முடியாது. உங்க வினையை நீங்க தான் அனுபவிக்கணும். நீங்க போட்ட முடிச்சு நீங்க தான் ஆகணும். அப்படியே பார்த்துனே வாங்க. உங்க மனசாட்சி படி பார்த்துன்னு வாங்க. யார் யார் அலக்கழிச்சோம், யார் யாருக்கு நம்ம மனசால என்னென்ன பண்ணோம், ஏதாவது பண்ணோம், அப்படியே மொத்தத்தையும் மனசாட்சி படி அப்படியே பார்த்துனே வாங்க. அப்போ ஒரு கணக்கு உங்களுக்குள்ள தெரியும். சே, இந்த வருஷம் நம்ம இவங்களை ஏமாத்திருக்கிறோமே, நெஞ்சு பதைக்கும். சே, நெஞ்சறிய இந்த தப்பு நம்ம பண்ணிருக்கிறோமே. அப்படியே அப்படியே கணக்கு போட்டுனே வாங்க. தப்பா இருந்ததுன்னா அதையும் ஒரு புள்ளி எடுத்து வச்சுக்கோங்க. எந்த வருஷம் என்ன பண்ணீங்கன்றதை யோசிச்சு, ஏன்னா நீங்க தான் கணக்கு பண்ண போறீங்க. சித்திரகுப்தர் நீங்க தான். அப்படியே 16, 17, 18, 19, 20 அப்படியே போட்டு இப்ப இருக்கிற பிரசன்ட் வரல வந்துருங்க. அப்போ ஒரு குறிப்பு ஒண்ணு எடுத்து வச்சுங்க. என்ன குறிப்புன்னா, எந்த வருஷம் நாம இன்னொருத்தருக்கு பண்ணிருக்கோம் தப்பு, எந்த வருஷம் இன்னொருத்தர் நமக்கு பண்ணிருக்காங்க. இப்படியே எல்லா கணக்கையும் அப்படியே ரீகால் பண்ணுங்க. ஒரு கணக்கு வழக்கு எல்லாத்தையும் பார்த்து எதுவுமே உங்களுக்கு நினைவு இல்லைன்னா நீங்க இயல்பா இருந்திருக்கீங்கன்னு அர்த்தம். அதாவது அப்படிப்பட்ட சம்பவமே இல்லை, உங்களை பாதிக்கிற மாதிரி இல்லைன்னா நீங்க யாருக்கும் தீங்கில்லாத மனுஷன் அர்த்தம். சப்போஸ் தீவினையினால ஆக்சிடென்ட்னு சொல்லுவாங்க, விபத்துனாலதான் நீங்க சாமி பார்க்க வந்திருப்பீங்க. நிறைய பேர் கடல் பக்கம் எப்படி வருவாங்கன்னா, விபத்துன்னா வாழ்க்கையில துன்பம் ஏற்பட்ட பிறகுதான் கடல் பக்கம் வருவோம். அந்த கேஸா கூட இருக்கலாம். இப்ப என்ன மாதிரி அது ஆசைப்பட்டு எதுவும் நடக்கலன்னா நம்ம என்ன பண்ணோம், விரக்தி அடையும்ல. அந்த விரக்தி அடையும் போது நம்ம வெறுப்பு வரும், கடவுள் இல்லைன்ற நினைப்பு வரும். அதுக்கப்புறம் ஆசான் கிடைப்பாரு, அதுக்கப்புறம் ஒரு பிடிப்பு கிடைக்கும், அதுக்கப்புறம் தேடல் வரும். இப்படிதான் அடியனுடைய வாழ்க்கை. நீங்களும் என்ன பண்ணுங்க, அந்த 16ல இருந்து உங்களை எதெல்லாம் நல்வினை தீவினை எல்லாம் உங்களை வாட்டுச்சு பாருங்க, கணக்கு பண்ணுங்க. யாராவது அடிக்கணும் கிடைக்கணும்லாம் அந்த வேகம் வரும். வெளியே பிடிச்சு போற மாதிரிலாம் என்ன போறோம், வரட்டும், தப்பு இல்லை. அதையெல்லாம் அப்படியே கணக்குல வச்சுங்க. எந்த வம்பு வழக்கு சண்டை சச்சரவு அந்தந்த வருஷத்துல அப்படியே ஞாபகம் வச்சுன்னு வாங்க. அப்பப்பெல்லாம் என்னென்ன முடிச்சு போட்டீங்களோ அந்த முடிச்சு எல்லாம் இன்னும் அவுக்காம வச்சிருப்பீங்க. இன்னும் உள்ள வக்கரம் இருக்கும், உள்ள பழி வாங்குற எண்ணம் இருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுங்க.
வினையை சீரமைக்கிற வித்தையை சொல்லித்தரேன். அப்போ ஒவ்வொரு வருஷமும் நீங்க பாத்துக்கினே ஒரு கணக்கு பண்ண காலக்கோட்ல போட்டு வந்தீங்கன்னா எந்த வருஷம் ரொம்ப பிளாக் அதிகமா இருக்கு, அதாவது உங்களை வாட்டின வருஷம், உங்களை ஹர்ட் பண்ண வருஷம், நீங்க மத்தவங்களுக்கு ஹர்ட் பண்ண வருஷம், இதெல்லாம் மனசாட்சிப்படி ஒரு குறிப்பெடுத்து அங்கங்க அங்கங்க அந்தந்த வினையை அப்படி அப்படியே அழிச்சிட்டே வரணும். அங்கங்க அங்கங்க அந்தந்த வினையில என்னென்ன பழி வாங்கணும்னு நினைச்சீங்களோ அதெல்லாம் அங்கேயே க்ளோஸ் பண்ணி அந்த அப்படியே முடிச்சிடணும். ஏன்னா அதுக்காகவே இந்த உயிர் காத்துன்னு இருக்கும். நீங்க ஏடா கூடமா சபதம் எடுத்துட்டு இருப்பீங்க, நீங்க ஏடா கூடமா ஒரு பிரதிநிதி எடுத்துட்டு இருப்பீங்க, சின்ன சின்ன சத்தியெல்லாம் எடுத்துட்டு இருப்பீங்க. மனசுக்கு அதான் வேலை. அதான் கிருஷ்ணன் சொல்லுவான், ஏய் உங்களுக்கு வேலையே இல்லையாடா, ஆளாளுக்கு ஒரு சபதம் எடுத்துக்கிறீங்க, அதுக்கோசம் உயிரே விடுறதுக்கு என்ன ஆயிடுறீங்க, உங்க சபதத்துக்கு நான் வந்து லோல் பட வேண்டியது இருக்குன்னு சொல்லுவான். இந்த பஞ்சமாண்டூர்ல பார்த்து ஒவ்வொருத்தரும் ஒரு முடிவு எடுத்துருவான். அப்ப அந்த சங்கல்பத்தை நிறைவேற்றுறது பொறுப்பு யாருன்னா அந்த மனசுக்கு தான். படாத பாடுபடும். அப்போ நீங்க எங்கெல்லாம் சங்கல்பம் எடுத்தீங்கன்னு பாருங்க. கலெக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டீங்களா, இல்ல சிஎம் ஆகணும்னு ஆசைப்பட்டீங்க, அந்த பாவம் அந்த மனசை எப்படி எல்லாம் போட்டு வதச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கணக்கு பண்ணினே வாங்க. அப்போ அதெல்லாம் ரிலீவ் பண்ணினே வாங்க. போட்ட முடிச்சு நம்ம தான் ஆகணும். அவுத்து விட்டு இதெல்லாம் நிராசையா போச்சு விட்டுருங்க, அவ்வளவுதான். அப்ப யாரையும் பழி வாங்கணும் என்ன கிடையாது. இப்ப நான் பரிசுத்தமாயிட்டேன், அவ்வளவுதான். அப்படியே ஒவ்வொன்றும் கழிச்சு எரிச்சுக்கிட்டே வாங்க துருவ நடுவுல. அப்படியே காலக்கோடுல ஒவ்வொரு வருஷமா எரிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா எதிரி யாரா இருந்தாலும் சரி அவங்கள அப்படியே மன்னிச்சுட்டு விட்டுருங்க, இல்லைன்னா சாமி பார்த்துக்காருன்னு விட்டுருங்க. பெரிய இமாலய குற்றம் பண்ணியிருந்தா கூட நம்மளுக்கு என்ன செய்தாரை ஒருத்தல் அவர் நானும் நன்மையும் செய்த சாமிகிட்ட விட்டுருங்க. நமக்கு அந்த பழி வாங்குற வேலையை வேணாம், ஏன்னா அந்த வேலையை சாமி பார்த்துக்காரு. அவன் வேணே அவன் இருக்க போறான், நம்ம வேணே நம்ம அறுத்துட்டு போயிடும். ரொம்ப நாசூக்கா சொல்றேன் நான், ரொம்ப நாசூக்கா சொல்றேன். பழி வாங்குறது நமக்கு வேலை இல்லை. பழி வாங்குறது சாமியோட வேலை. அவனுக்குள்ள இருக்கிற இறைவன் அவனை தண்டிப்பான், நாம போய் தண்டிக்கணும். ஏன்னா அவனுக்கும் கரண்ட் ஒரே கரண்ட் தான், எதிரிக்கும் ஒரே கரண்ட் தான், நமக்கும் ஒரே கரண்ட் தான், சப்ளை ஒன்று தான். நீங்க நினைக்கிற எதிரிக்கும் இறைவன் தான் சப்ளை பண்ணி இருக்கிறார், நமக்கும் சப்ளை பண்ணுகிறார். ஆற்றலை பொறுத்தளவு ஒண்ணுதான், சக்தியும் ஒண்ணுதான். ஆனா மனம் பிரியுது, உடம்பு பிரியுது, வினை பிரியுது. அப்ப உடம்பாலையும் மனசாலையும் பிரிஞ்சுதான் நமக்கு நேர் எதிரான செயல்கள்லாம் நடந்திருக்குது நம்ம செஞ்ச வினையினால. அப்போ காலக்கோடுல நீங்க செஞ்சதுக்கெல்லாம் நினைச்சு பார்த்து அங்கேயே விலாவரி தீர்த்துக்கினே வாங்க. அந்தந்த வருஷம் நீங்க என்னென்ன பண்ணீங்களோ அங்கேயே போய் அந்த எல்லைக்கு போய் பஞ்சாயத்து பண்ணி மனசாட்சிப்படி போய் பஞ்சாயத்து பண்ணிட்டு வாங்க. முடிஞ்சு போச்சு, நீ பண்ண நான் பண்ண முடிஞ்சு போச்சு, நீ அடிச்ச நான் அடிச்சேன் தீர்ந்து போச்சு, கணக்கு முடிஞ்சு போச்சு. அங்கேயே அக்ரிமெண்ட் முடிச்சு அந்த ஆன்மா கிட்ட பேசி முடிச்சிருங்க, அவ்வளவு தீர்ந்து போச்சு, நன்றி சொல்லி முடிச்சிருங்க. இப்படி நீங்க பண்ணிட்டீங்கன்னா அந்த பழைய ரிவெஞ்ச் இருக்குல்ல, பழி வாங்குறது நல்ல பாம்பு மாதிரி, அந்த நல்ல பாம்புக்கு ஒரு நன்றி சொல்லிடுங்க, அவ்வளவுதான். போதுமா, நான் நிம்மதியா இருக்க விடு, அவ்வளவுதான். யாரையும் எதுவும் பண்ண வேண்டியது இல்லை, சாமி பார்த்துக்குவாரு, சாமி இருக்கிறாரு, என்னை விட்டுருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவகிட்டையும் நம்ம ரிலீவ் வாங்கிடணும். ஏன்னா அது அடிப்பட்ட பாம்பு. அது அடிப்பட்ட பாம்புக்கு என்னன்னா பாக்குறதெல்லாம் கொத்திட்டோம். எப்படி இந்த நாய்க்குட்டி மேல வண்டி ஏத்திட்டோம்னா போற வர எல்லா காரையும் இந்த நாய் என்ன பண்ண தெரியுமா, ஒரு கார் விடாது, ஏன்னா குட்டி போயிருச்சு இல்ல. அந்த குட்டி மேல ஏத்தின எந்த வண்டியா இருந்தாலும் வெள்ளை கார்ல நல்ல கார்ல எந்த கார் வந்தாலும் என்ன பண்ணும், எல்லாம் கேட்பாங்க என்னங்க அந்த நாய் அந்த எந்த கார் வந்தாலும் ஓடுதுன்னு. சும்மா இல்ல, பெத்த வயிறு இல்ல, குறைச்சுக்கினே ஓடியாரு. ஏன் ஓடியாரு தெரியுமா, அது கால் மேல ஏத்திட்டு இருப்பான், குட்டியை கால் மேல ஏத்திட்டான். அப்ப என்ன பண்ணும், அதான் பாசம். அந்த மாதிரி நமக்குள்ள பாச தொடர்பு இருக்கும். அது இருந்ததுன்னு என்ன பண்ணுங்க, இருக்கும் வலி வேதனை எல்லாருக்குமே இருக்குதுங்க, நெஞ்சு பதைக்கிற மாதிரி செயல் நடந்திருக்கும், இல்லைன்னு சொல்லல. நிம்மதி போயிருச்சே. அப்ப காலத்தின் கையில அதை ஒப்படைச்சிட்டு அந்தந்த வருஷத்தை அப்படியே ஆண்டவங்கிட்ட ஒப்படைச்சு கணக்கு வழக்கு அப்படியே ஒப்படைச்சு தீர்த்துனே வந்துருங்க. அப்போ காலக்கோடுல கடைசியில வந்து இந்த வருஷம் என்னவோ அந்த வருஷத்துல வந்து இப்படி வந்து நின்றுங்க. அந்த 3 கர்மா இல்லை, எந்த கர்மா வந்தாலும் அங்கேயே எரிச்சிருங்க. நீங்களே நியாயாதிபதியா சாமி கிட்ட விட்டு சாட்சியா வச்சு என்ன பண்ணுங்க, எரிச்சிட்டு வந்து நேருங்க. அப்போ தீவினையை அலசக்கூடிய ஒரு பெரிய பாக்கியம் நமக்கு கிடைக்கும். அப்படி கிடைக்கும் போது நல்வினை தீவினை அடிப்படையில நம்ம என்ன பண்ணிடலாம், நம்மள லேஸ் ஆயிக்கலாம். அப்போ மனம் லேசாகும், லகுவாகும். மனசு லகுவாயிடுச்சுன்னா என்ன ஆயிடுது தெரியுமா, ஏகாந்தமா தவத்துல உட்காந்துக்கலாம். அன்னைக்கு பிறந்த குழந்தை மாதிரி ஆயிடுங்க.
இந்த அனலைஸ் பண்ணாதவங்க எல்லாருமே வம்புல மாட்டிக்குவாங்க. போட்ட முடிச்சு அப்படியே வந்து நம்மள வாட்டிக்கினே இருக்கும். அதான் சொன்னேன், செஞ்ச பாவம் சும்மா விடுமான்னு. அப்ப இந்த தீவினையை அறுக்கிறதுக்கு தான், தீவினையை முடிச்சு அவுக்கிறதுக்கு தான் நான் ரீகால் பண்ண சொன்னேன். அப்ப இந்த ரீகால் பண்ண 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 என்ன ஆகும்னா, எந்த இடத்துல என்ன சம்பவம் நடந்தாலும் அந்த இடத்துக்கு இப்பவே போங்க. போய் அங்கேயே விலாவரியை தீர்த்து வச்சுட்டு அந்த முடிச்சு அவுத்துட்டு, உங்களுக்கு எதுக்கும் ஒண்ணுமே இல்லை, எனக்கு இல்லை, நீங்க ஒரு ஆன்மா, நான் ஒரு ஆன்மா, படைப்புல நீங்க எல்லாம் ஒண்ணுதான், நானும் எல்லாம் ஒண்ணுதான், என்னை மன்னிச்சிருங்க. நம்ம தப்பு பண்ணியிருந்தா மன்னிப்பு கேட்டோம்னா, அவங்க தப்பு பண்ணியிருந்தாங்கன்னா நானும் உங்களை மன்னிச்சிருந்தேன். இதுக்கப்புறம் உங்களுக்கு எனக்கு எதுவுமே கிடையாது. அவ்வளவு குழந்தையாயிடலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு சம்பவத்திலையும் போய் நீங்க மொத்தத்தை ரிலீவ் பண்ணணும். கொஞ்சம் நேரம் பிடிக்கும் அதுக்கு. தீவினை அதிகமா இருந்தா ரொம்ப நேரம் பிடிக்கும். ஃபைல் உங்களுக்கு ரொம்ப ஈஸியான ஃபைல்னா டக்கு டக்குன்னு முடிச்சுட்டு வந்துடலாம். அது வினை அடிப்படையில் தான் ஃபைல் பிரியுது. அப்போ இந்த கடந்த காலத்தை ஒரு முறை ரீகால் பண்ணிட்டீங்கன்னா மனபாரம் இல்லாம இருக்கலாம். தீவினை வந்து உங்களை வாட்டாது. செஞ்ச பாவம் சும்மா விடாதுன்னு சொன்னா அப்ப கணக்கு எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணுவாங்க. அறியாமையினால செஞ்சது, அதாவது பிஃபோர் செல்ஃப் ரியலைசேஷன் அண்ட் ஆஃப்டர் செல்ஃப் ரியலைசேஷன். இறைவன் இருக்கிறான்னு தெரிஞ்ச பிறகு நடந்த சம்பவம், இறைவன் இருக்கிறான்ற, இறைவன் இல்லைன்றப்போ அட யார் நம்மள பார்க்க போறாங்க, எல்லாரும் போற மாதிரி நானும் போறேன் போ. அது அறியாமையினுடைய உச்சம். நீ என்ன சொல்றது, நான் என்ன செய்யறது, வெட்டு ஒண்ணு குத்து ரெண்டு, வா பல்லுக்கு பல்லு கத்தி கத்தி. அறியாமையுடைய உச்சம். பழிக்கு பழி. இதுதான் நம்முடைய துன்பத்துக்கு காரணம். தீவினை ஆட திகைத்தங்கு இருந்தவர் நாவினை நாடி நமனுக்கு இடமில்லை. அப்போ இப்படிலாம் யாரெல்லாம் வழி தெரியாம தவிக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் இந்த நான் சொன்ன அனலைஸ் ரொம்ப முக்கியம். அப்போ 16 வயசுக்கு முன்னாடி நடந்ததை விட்டுருங்க. 16 வயசுல இருந்து ஒரு கணக்கு போட்டு வாங்க. கணக்கு போட்டு வரும்போது அந்தந்த ஏரியாவில் அந்தந்த வருஷத்துக்கு போய் அங்கேயே மூழ்கிடக்கூடாது. ரொம்ப நேரம் மூழ்கிடக்கூடாது. மூழ்கினீங்கன்னா பைத்தியம் ஆயிடுங்க. அதுலயே மூழ்கினா நேரம் ஃபுல்லா அங்க போயின்னு இருக்கோம். போனோமா, அந்த வருஷத்துக்கு போனோமா, அங்க நடந்தது நினைச்சு பார்த்தோமா, அங்க யாராவது நம்ம பாவம் பண்ணிருக்கோம், நம்ம எதனா தப்பு பண்ணிருந்தோம்னா அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டுருங்க, அவ்வளவுதான். அவங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க மன்னிச்சு விட்டுருங்க, அவ்வளவுதான். என்ன செய்தாரை ஒருத்தல் அவர் நான் நன்மையும் செய்து விடல், அவ்வளவுதான். வினையை கழிச்சு விட்டுருவாங்க, அவ்வளவுதான். அந்த பழி வாங்குற பாம்பு சாமி மேல விட்டுருங்க, அவ்வளவுதான். சாமி அந்த பாம்பு பார்த்துக்குவார். பழி வாங்குற வேலை நமக்கு வேணாம். பழி வாங்குற வேலை நமக்கு வேணாம். வந்தா போகாது பழியும் பாவமும், பழியும் புகழும். அது எல்லாத்தையும் சாமிகிட்ட ஒப்படைச்சுன்னே வந்துருங்க. அப்போ 16 வயசுல ஒப்படைச்சுன்னே வந்துருங்க. அப்போ அடி எவ்வளவு ஒரு பாவம் முட்டல்ல. அது எல்லாத்தையும் அறியாமைனால நம்ம பண்ணது எல்லாத்தையும் கிளியர் பண்ணி முடிச்சிடலாம். அவுத்து வந்துருங்க. எரிச்சிருங்க, எல்லாம் எரிச்சிருங்க. புரு நடுவில் எரிச்சிருங்க. ஆடாம வலது கண்ணு சூரியன், இடது கண்ணு சந்திரன், புரு நடுவில் நின்று நிதானமா அந்த பாவ கணக்கு எல்லாத்தையும் எரிச்சு அவ்வளவுதான். இன்னைக்கு வரணும், இன்னைக்கு அப் டு டேட் வரணும், கொண்டு வந்து அப்டேட் பண்ணுங்க. எப்படி மொபைல் அப்டேட் பண்றோமோ அது மாதிரி. அப்புறம் குறையும் பாருங்க உங்க பாரம். அன்னைக்கு பிறந்த குழந்தை மாதிரி ஆடுங்க, சிரிப்பீங்க. சிரிப்பு தான் வரும் முதல்ல. என்ன கழிச்சிட்டீங்கல்ல. அந்தந்த ஏரியாவில் என்னென்ன ஆன்மாவுக்கு என்னென்ன ஹர்ட் பண்ணுமோ, இது எத்தனை உயிரை நம்ம பாதிச்சோமோ அத்தனை உயிருக்கு நம்ம மன்னிப்பு கேட்டு வந்துன்னே இருக்கணும். இது எல்லாம் பெண்டிங் ஃபைல். நம்ம நிம்மதி கெடுக்கிற ஒரே ஃபைல் இதுதான். அதுதான் பின்னாடி சம்ஸ்காரமா வரும். சம்ஸ்காரம்னா வினை, நடப்பு நடப்பு நடப்பு. அதான் அந்த வினையினுடைய பலனை அனுபவிக்கிறது. சிவபெருமான், சிவசிவ. அப்ப இது செய்யுங்க முதல்ல. அது செய்யும் போது என்ன ஆகும்னா மனசு லேசாயிடும். அப்ப எரிச்சிட்டு வந்துருங்க. எப்படி காட்டுக்கு போயிட்டு வந்துடும்ல, போயிட்டு வந்து தலை குளிக்கிறோம்ல, அது மாதிரி என்ன பண்ணுங்க, எரிச்சிட்டு குளிச்சிடுங்க, சரியா போச்சு. உங்களுக்கும் பழைய கணக்கு எதுவுமே கணக்கு இருக்கக்கூடாது. கடந்த காலத்தை அப்படியே எரிச்சு சாமிகிட்ட விட்டுறணும். நிகழ்காலத்தை சாமிகிட்ட விட்டணும், எதிர்காலத்தை சாமிகிட்ட விட்டணும். அப்பதான் நீங்க ஃப்ரீ ஆவீங்க. அப்பதான் நீங்க பரிபூரணமாக முடியும். பூரணம் கண்டவர் பூமிக்கு வர காரணமில்லையடி குதம்பாய். குதம்னா எருவாய்க்கும் கருவாய்க்கும் டாய்லெட் போடுற இடம் கிடையாது. குதம்னா உள்நாக்குக்கு மேல இருக்கிற 2 ஓட்டை.
அது வழியா யார் சுவாசம் பண்றாங்கன்னா அவனுக்கு நமன் இல்லை. அதான் சொல்ல, தீவினை ஆட திகைத்தங்கு இருந்தவர் நாவினை நாடின் நமனுக்கு இடமில்லை. அப்ப குதம்னா கீழே தேடின கூடாது, டாய்லெட் போற இடத்துல. குதம்னா கீழே தேடக்கூடாது, குதம்னா உள்நாக்குக்கு மேல. அப்போ குரு உபதேசம் பெற்றவர்களுக்கு மூக்கு வழியா காத்து வராது, சுவாசம் வராது. அதான் சொன்னேன், உபதேசம் பெற்றவர்கள் உபதேசம் பெறாதவர்கள். அதுக்கு சமீரணன் பேரு, ஜீவ சிவோகம்னு அதுக்கு பேரு. அதாவது கழுத்து கீழே ஜீவன், கழுத்துக்கு மேல சிவன், அதுக்கு மேல நிக்கிறது சிவம். 3 நிலைமை நம்ம இருக்கு. நீ ஒரு உயிர், நான் ஒரு உயிர்ன்றது ஜீவன். நீ ஒரு ஜீவன், நான் ஒரு ஜீவன். உனக்கு பசிக்கிற மாதிரி தான் எனக்கு பசிக்கணும்னு நினைச்சிட்டா அது ஜீவகாருண்யம் அதுக்கு பேர். அதான் அப்பதான் நீ சிவனடியாரா மாறு. இதுக்கு 3 நிலையை நீ கடக்க வேண்டியது இருக்கும். ஒண்ணு ஆணவம், இன்னொன்னு கண்மம், இன்னொன்னு மாய். அதாவது இந்த உடம்பு மனசு, அதுக்கப்புறம் மாய். இது 3த்தையும் கடந்தாதான் நீ ஒரு உயிர், நான் ஒரு உயிர்னு தெரிஞ்சுக்க முடியும். அப்ப ஜீவனை தெரிஞ்சுக்கலாம். நீ ஒரு ஜீவன், நான் ஒரு ஜீவன். அப்ப இந்த ஜீவனை சிவனா மாத்திர வித்தை தான் பசுஞானம். அதுதான் குரு உபதேசம் வேணும்ன்றது. இப்போ 2 வரியில என்னென்ன பார்த்திருக்கேன் பாருங்க. வினையை கடிக்கிறது எப்படின்னு சொல்லிட்டேன், ஒரு கணக்கு போட சொல்லியிருக்கேன். அதெல்லாம் அங்கங்கெல்லாம் எரிச்சிட்டு அப்படியே பொருள் நடுவில் எரிச்சிட்டு வந்துடணும். 2வது, அட் பிரசன்ட்ல நாவினை நாடி நமனுக்கு இடமில்லை அப்படின்னா, இப்பதான் சொன்னேன், பூரண கண்டவர் பூமிக்கு வர காரணம் இல்லை அடி குதம்பாய். அந்த குதத்தை நம்ம பாயணும். எங்க பாயணும்னா உள்நாக்கு வழியா சுவாசத்தை மேல கொண்டு போய் கபாலத்துல சேர்க்கிற வித்தையை நம்ம கத்துக்கணும். சைவ சித்தாந்த சுத்த வித்தைக்கு அண்ணாண்ட போது வாசியோகத்துல அதுக்கு சித்த வித்தைன்னு பேரு. இதான் சிதம்பர ரகசியம். இதுதான் சிதம்பர ரகசியம். சிற்றம்பலத்துல சிற்றம்பலத்தை கொண்டு போய் பேரம்பலத்துல இணைக்க போறோம். மார்பு சிற்றம்பலம். இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாள். அப்ப நமச்சிவாய வாழ்க நாதன் தாள். அப்ப புருவ நடு. அப்ப ஜீவாத்மா ஆடுறது ருத்ரமா ஆடுது, பரமாத்மா ஆடுறது புருவ நடுல ஆடுறது. கழுத்துக்கு மேல பேரம்பலம், கழுத்துக்கு கீழே சிற்றம்பலம். நமக்குள்ள ஆடுறதெல்லாம் அவருக்கு எம்பெருமான்னு பேரு. எல்லா உயிரிலையும் ஆடுறதெல்லாம் அவருக்கு நம்பெருமான்னு பேரு. அப்போ ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம். நீங்க உங்களை உணர்ந்துட்டீங்கன்னா எல்லா உயிரையும் உணர்ந்துடலாம். நம்மள உணர்ந்துட்டா எல்லாத்தையும் உணர்ந்துடலாம். அப்போ அடி, அப்ப தீவினை கடிக்கிற வித்தையை பார்த்தாச்சு. 2வது வாசி யோகத்தை நீங்க வாங்கணும். குரு மூலமா என்ன பண்ணணும், நாவினை நாடி நமனுக்கு இடம் இல்லை. அப்படி யார் உள்நாக்கு வழியா சுவாசிக்க மாட்டாங்க அவனுக்கு எம வரமாட்டான். அவனுக்கு தான் மார்க்கம் கண்டவனு பேரு. இவன் தான் மார்க்கண்டேயன். இப்படி சுவாசம் பண்றதுக்கு கத்துக்கணும் தான் மார்க்கண்டேயன். மார்க்கம் கண்டவன், வழி தெரிஞ்சவன் அர்த்தம். மற்றதெல்லாம் சாவுதான், சங்குதான். அப்ப சாகாம இருக்கிற ஒரு கலையை நீங்க கத்துக்கணும்னா குருநாதருடைய திருவடியை பிடிக்கணும். திருமூலர் சொன்னதை அனுபவிக்கணும்னா அப்ப குரு உபதேசம் முக்கியம். அப்ப அருபரத்தில் ஒருவன் குருபரமா இறங்கி தட்சிணாமூர்த்தியை மட்டும் உட்காந்துருக்க மாட்டான். எப்பெல்லாம் தேவையோ அப்பயும் மானோட சட்டு தாங்கி வருவான். அது நம்மளை விட சின்ன வயசு சின்னவங்களா இருக்கலாம், பெரியவங்களா இருக்கலாம். யாரு எப்படியோ நமக்கு உபதேசம் கொடுக்கறதுக்கு எப்படி வந்தான்னு நமக்கு ஞானம் கிடைக்குதா, தெளிவு கிடைக்குதா, அவ்வளவுதான். அது எந்த ஊர் தாங்கி வந்தா என்ன ஒத்துக்கணும். நம்ம ஈகோ ஒத்துக்காது. இன்னும் நேத்து பிறந்தது நமக்கு சொல்ல வருது. அப்படி பாத்தீங்கன்னா உனக்கு ஈகோ இருக்குன்னு அர்த்தம்.
உன்னை கிளியர் பண்றதுதான் சாமி வந்திருக்குது. அவங்க பின்னாடி பிறந்திருக்கலாம். ஞானத்தை மட்டும் பார்க்கணும். ஞான அனுபூதியை பார்க்கணும். ஞானம் வேற, ஞான அனுபூதி வேற. அப்போ இந்த முதல் லைன், தீவினை ஆட திகைத்தங்கு இருந்தவர், அப்படி வழி தெரியாம தவிச்சு முச்சந்தில தவிச்சிருக்கிற ஒரு உயிருக்கு நாவினை நாடின் நமனுக்கு இடமில்லை, அவனுக்கு வாசியோகம் கொடுத்து இப்போ பட்டதெல்லாம் போதும் சாமி, திருவள்ளுவருக்கு புண்ணியம் செஞ்சதுனால நீங்க சத்தியத்தை தெரிஞ்சுக்கினா வா, எது சிவனுடைய அடின்னு காமிச்சு கொடுங்கன்னு சொல்லி 2வது வரியில உபதேசம் கொடுக்குறாரு. 3வது வரி பாருங்க. பாவினை நாடி பயனரை கண்டவர், அப்படி யார் ஒருத்தர் அந்த புரு நடுவுல எம்பெருமான தரிசனம் பண்றாங்களோ அவங்களுக்கு தேவினை ஆடிய தீங்கரும்பாமே, அப்படி தேன் போல திக்கக்கூடிய சிவனோடு கூடி திளைத்து கரும்பு போல திருவருளும் கிடைக்குமா. 2 லைன். முதல் 2 லைன் உபதேசம், 2வது 2 லைன் வந்து பலன். முதல் 2 லைன் வந்து உபதேசம், 2வது 2 லைன் வந்து பலன். அப்ப குரு வேணும். முதல் 2 லைன் போனோம்னா குரு வேணும். அந்த குருநாதருடைய உபதேசம் வாங்கின பிறகு 2வது 2 லைன் உங்களுக்கு கிடைக்கும். பாவினை நாடி பயனரை கண்டவர், அப்படி யார் ஒருத்தர் தன்னுடைய வினை யார குரு நடுவில் பாக்குறாங்களோ, சுவாசத்தை உள்பக்கம் திருப்பி மனசை வெளியே விடாம அந்த மனமாகிய சிம்மத்தை, அந்த சிங்கத்தை நிலையில்லாத பொருள் மேல செலுத்தி வீணா அழிஞ்சு போகாம நிலையானது பொருள் நடுவில் நிறுத்தி தன்னில் தானே நிறுத்துறவங்களுக்கு நரசிம்மன்னு பேரு. ஆரம்பத்திலேயே சொல்லிட்டேன், நரசிம்மர்னா யாருன்னா, எவன் ஒருத்தர் தன்னுடைய ஆற்றலை வெளியே செலுத்தாமல், நிலையில்லாத பொருள் மேல செலுத்தாமல் தன்னுள் அடங்கி பொருள் நடுவில் நிறுத்தனா அவன் தான் நரசிம்மன். அவன் தான் சுக்கிலத்தை கையில வச்சிருப்பான். அதான் மகாலட்சுமி, அதான் லட்சுமி நரசிம்மர். லட்சுமி நரசிம்மரை கும்பிடுறீங்க, அது என்ன அர்த்தம் தெரிஞ்சு கும்பிடணும்ல. லட்சுமின்றது சுக்கிலம், அவள்தான் இந்திரியத்தை கையில வச்சிருக்கான்னு அர்த்தம். கழுத்து கீழே நரகத்துல கீழே போய் விழாம, நரன்னா மனிதன், நரன்னா மனிதன் கழுத்து கீழே ஆற்றல கீழே விடாம மேல கொண்டு போய் நிறுத்தவனுக்கு நரசிம்மன்னு பேரு. அவர் தான் நரசிம்மர். அப்ப யாரெல்லாம் கொண்டு போய் நடுவில் நிறுத்திட்டானோ அவெல்லாம் நரசிம்மம். யாரெல்லாம் நிறுத்திட்டாலோ அவளுக்கு யோகினின்னு பேரு, யோக சக்தி உணர்ந்தவள் யோகினின்னு பேரு. அவ்வளவுதான். அப்ப முதல் 2 லைன் உபதேசம், 2வது 2 லைன் வந்து ஆனந்தம். அப்ப கேசரி யோகம் எவ்வளவு ஒரு பலன் தட்டு பாருங்க. இதான் அந்த ரகசியம். சரி, பாடலை பாடி முடிச்சிட்டேன். இதுதான் இப்ப இந்த பாவினை நாடி பயனரை கண்டவர்னா என்னன்னா, குரு உபதேசத்தை கேட்டு யார் ஒரு பசியார பாக்குறாங்களோ, அவ்வளவுதான். இடம் காமிச்சாச்சு. அதுக்கு முன்னாடி நாயா பேய அலைஞ்சிருந்தேன், வழி தெரியாம அலைஞ்சிருந்தேன், கோயில் கோயிலா ஓடினேன், ஒரு கோயில் விட்டது கிடையாது. இன்னைக்கு குரு வந்து உன்னை தேடி வந்துட்டாரு. முதுகெலும்பு நேரா வச்சு ஒரு கால் மேல தூக்கி போட்டு சின்முத்திரை போட்டு கை 2 கோத்துக்க, பயப்படாம உட்காரு, ஏமார்க்கும் குடியெல்லாம் நமனை அஞ்சோன்னு உட்காரு, எவனுக்கும் பயப்படாது, சிவனுக்கு மட்டும் பயப்படு, பொரு நடுவில் அப்படியே கட்டுப்பட்டு நில்லு. தீவினை அழிக்கிற வித்து எனக்கு சொல்லி கொடுத்துட்டோம். வலது பிரெயின் வந்து சாமியோட வலது காலு, இடது பிரெயின் வந்து சாமியோட அம்மாவுடைய இடது காலு. கட்டவரில் புரு நடுவில் இருந்தா நினைச்சுக்க. கட்டவரில் எட்டி எட்டி பாரு, மேல அண்ணாந்து பாரு, அண்ணாமலை தெரியும். எவ்வளவு ரகசியம் உடைச்சு விட்டுக்கிறோம். 24 நிமிஷம் ஒரு நாழிகை. உட்காரு, உட்காந்துட்டு எனக்கு பதில் சொல்லுங்க. அப்பதான் நீங்க வகுப்புக்கு வந்தது அடையாளம். எத்தனை பேர் இருக்கீங்க? 13 பேர் இருக்கீங்க. உட்காருங்க, உட்காந்து எனக்கு அனுபவத்தை சொல்லுங்க. அப்போ நானே ஒரு தபம் செய்தேன், சிவாய நம என பெற்றேன், தேனா இன்னமுதமாய் தித்திக்கும் சிவபெருமான் தானே வந்து என் உலம் புகுந்து அடியேற்கு அருள் செய்தான், ஊனாரும் உயிர் வாழ்க்கை ஒருத்தன்றே வெறுத்திடவே. அப்போ சிவாய நம்மன்னு சொன்னோம்னா உள்ள ஈஸியா நுழைஞ்சிடலாம்னு அர்த்தம். அதுவே தவத்துல கொண்டு போய் உட்கார வச்சிருன்னு அர்த்தம். அவ வாய் விட்டு அந்த மந்திரத்தை சொல்லக்கூடாது, சிவாய நமன்னு சொல்லக்கூடாது. மூச்சை உள்ள எடுக்கும்போது சிவாய நமன்னு எடுக்கணும், வெளியே விடும்போது நமச்சிவாயன்னு விடணும். ஆனா அது ஆரம்ப கட்ட சாதகர்களுக்கு இந்த மந்திரம் பொருந்தும். வாசியோகம் உபதேசம் பெற்றவர்களுக்கு இது பொருந்தாது.
அதுக்கப்புறம் நீங்க உள்நாக்கு வழியா தான் என்ன பண்ண போறீங்க, மேலையும் கீழே எடுக்க போறீங்க அப்படின்னு சொல்லி விகாரம் பொறுமையா கேட்ட அத்தனை உள்ளங்களுக்கும் கேசரி யோகம்னா என்ன, சிம்மம்னா என்ன, நரசிம்மன்னா யாரு, மகாலட்சுமினா என்ன, தீவனையை கடிக்கிறது எப்படி, தீவனையை எரிக்கிறது எப்படி, காலக்கோடு போடுறது எப்படி, சம்ஸ்காரங்கள்ல இருந்து கடந்து வர்றது எப்படி, 3 கர்மாவில இருந்து தப்பிக்கிறது எப்படி, கடந்த காலத்தை எப்படி ஒப்படைக்கிறது, நிகழ்காலத்தை எப்படி ஒப்படைக்கிறது, எதிர்காலத்தை எப்படி ஒப்படைக்கிறது, ஒப்படைச்சீங்கன்னா நீங்க பரிபூர்ண விடுதலைக்கு வருவீங்க. அப்ப அன்னைக்கு பிறந்த குழந்தை மாதிரி இருப்பீங்க, ரொம்ப சிரிப்பா இருப்பீங்க, புன்னகையா இருப்பீங்க. அவ்வளவுதான். எதுவும் உங்களை தாக்காது, எது நடந்தாலும் கவலைப்பட மாட்டீங்க. ஏன்னா சாமி இருக்கிறாருன்ற பெரிய பக்குவம் உங்களுக்கு வந்துருச்சு. எப்போ அந்த பக்குவம் உங்களுக்கு வந்துருச்சோ உங்களை யாரும் அசைக்கவே முடியாது. நீங்க தான் ராணி, நீங்க தான் ராணி. இந்த ஒரு நிலைய யார் ஒருத்தர் உபதேசம் பண்றாரோ அவர் தான் உண்மையான குரு. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் ஒரு கண்ணாடி மாதிரி இருந்து உங்களுக்கு காமிச்சு கொடுத்துட்டு அவர் எட்ட போயிடுவார். அவ்வளவு அடிக்கடி சொல்லுவேன், ஒரு செருப்பு மாதிரி இருப்பார், ஒரு குடம் மாதிரி இருப்பாரு, ஒரு ஓடை மாதிரி இருப்பார், நல்ல குருநாதர். இல்ல பணத்தை இருக்கிற குச்சி மாதிரி இருப்பார். வந்த வேலை முடிஞ்சுன்னா கிளம்பி போயின்னு இருப்பார். அவர் தான் நீங்க, அவர் தான் நான், அவரே தான் நீங்களே மாறிடுவீங்க. ஒரு காந்தகத்து கூட இருக்கிற இரும்பு மாதிரி தான். அதான் குருவருள் இல்லைன்னா திருவருள் இல்லை. அப்ப சிவபெருமான வேண்டீங்கன்னா அவர் எந்த ரூபத்துல வந்து உங்களுக்கு என்ன பண்ணுவாரோ அது அவங்க தான் குருவருள். சரி, ஒரு பாட்டை பாடி முடிச்சிடுறேன். தீவினையாட திகைத்தங்கு இருந்தவர் நாவினை நாடின் நமனுக்கு இடமில்லை, பாவினை நாடி பயனற கண்டவர் தேவினை ஆடிய தீங்கரும்பாமே. அப்ப யமனுக்கு வேலை கிடையாது. சிவனடியார் ஆனவங்களுக்கு, சிவனடியார்னா யாரு, குரு நடு தெரிஞ்சவங்க தான் சிவனடியார். உயிர் பக்கம் அடைஞ்சவங்க தான் சிவனடியார். தன்னுடைய உயிரை போல இன்னொரு உயிரை மதிக்கிறாங்கன்னா அவங்க தான் சிவனடியார். இன்னும் மதிக்கலைன்னா அவங்க சிவனடியார் கிடையாது. அந்த லிஸ்ட்ல சேர்க்க கூடாது அவங்களை. அவ்வளவுதான். என்ன வேஷம் போட்டிருந்தாலும் சரி, என்ன அது வேஷத்துக்கு ஒண்ணா மதிப்பு தரலாம். ஏன்னா போட்டாங்க இல்லையா ருத்ராட்சத்தை, அதுக்கு ஒண்ணா என்ன பண்ணலாம், ஒரு கும்பிடு போட்டு போய் நிற்கலாம். என்னைக்கு பக்கம் வருதோ அன்னைக்குதான் அவங்க சிவனடியார். அவங்க தான் அன்னைக்கு சிவமான் பெருந்தன்மை பெறுவாங்க அப்படின்னு சொல்லி, யமனுக்கு இங்க இடம் இல்லைன்னு சொல்லி அந்த தீங்கரும்பாக இருக்கிற சிவபெருமான அனுபவிக்கிற வித்தையை நம்ம சொல்லி எல்லாம் ஏங்கி நீங்க சாமிகிட்ட கேட்டா தான் நடக்கும். ஆமா, என்னதான் நான் உபதேசம் பண்ணாலும் நீங்க விரும்பணும். நீங்க விரும்பினா தான் நடக்கும். அவங்கவுங்க வினைய அவங்கவுங்க தான் கழிக்கணும். சரியா? இங்க யாருடைய வினையை யாரும் சுமக்க முடியாது. இங்க யாரும் யாருடைய வழியும் எடுத்துக்க முடியாது. இதுக்காரும் பொறுமையா கேட்ட அத்தனை உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றி சொல்லி நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். நன்றிங்க. வாழ்த்து. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணின் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவிலை கண்ணின் நல்லதுரும் கழுமல வலநகர் பெண்ணின் நல்லாலோடும் பெருந்தகை இருந்ததே தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளவரியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனையெல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கனம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. ஆறிரு தடந்தோல் வாழ்க, அருமுகம் வாழ்க, வெற்பை கோருசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேலேறிய மஞ்சை வாழ்க, ஆனிதன் அனங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியாரெல்லாம், வாழ்க சீர் அடியாரெல்லாம், வாழ்க சீர் அடியாரெல்லாம், வான்முகில் வழாது பெய்க, மலிவலம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிகாரம் சைவநெறி பாடசாலை என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழ் 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம்.
அந்த வகையில சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலிலிருந்து ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்கிற வரிசையில நாம் சிந்தித்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்த அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளை மனமொழி மேகலாலை வணங்கி நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்வோம். மீண்டும் இன்று மாலை 6 மணிக்கு பிறகு 8 மணிக்கு பிறகு 9:50க்குள்ள சிறப்பு நிகழ்ச்சியில் அடியார் பெருமக்கள் கலந்து கொண்டு பிறவி பெரும்பயனை அடையும்படி பணிவன்போடு கூறி விடைபெறுகிறோம். நற்றுணையாவது நமச்சிவாயவே. நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும், நமச்சிவாயவே நான் அறிவிச் செய்ய, நமச்சிவாயவே நான் விண்டேத்தமே, நமச்சிவாயவே நன்னெறி காட்டுமே என்று சொல்லி நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்வோம். நன்றிங்க. அனைவருக்கும் வணக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். நற்றுணையாவது நமச்சிவாயவே.